முதலாவது விஷயம் பாருங்க, ஒரு கோப்பொன்ற ஓரிடத்திலிருந்து மாற்றுவதற்கு, ஒரு இடத்துல இருந்து அவர் அகற்றுவதற்கு, அந்த இடத்துல இருக்கணும் இல்லை, அவர் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து மாற்றுவதற்கு பயன்படும் குறும் வழிச்சாவி. அப்ப ஒரு இடத்துல அவர் இருக்க வேண்டுமாக இருந்தால் இருந்து அதே மாதிரி ஒருவரை இன்னொரு கொண்டு வருமாக இருந்தால் அது கோப்பி. இந்த இடத்துல அவர் இருக்காமல் முழுமையாக அவரை மாற்றம் வேறு இடத்தை கொண்டு வைக்கணுமாக இருந்தால் அதுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் கட். கட் என்பதற்குரிய குறுவழிச்சாவி எக்ஸ், கண்ட்ரோலோட எக்ஸ். அப்படி கட் பண்ணப்பட்டதை நாங்க வேண்டிய இடத்துல ஒன்றை வைத்து ஒட்டி கொள்ளலாம். பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுவதற்கு கண்ட்ரோலோட வி. இப்ப முதலாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கட் அண்ட் பேஸ்டுக்குரிய குறுவழிச்சாவியை தாங்க நிற்பதற்காக அந்த கோப்பொன்றை ஓடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு நகர்த்துவதற்கு வசனம் தந்திருக்காங்க. நேரடியாக கட் அண்ட் பேஸ்ட். இதுல கட்டுனா என்னென்ன தெளிவாக இருக்க வேண்டும், கோப்பின்னா. இரண்டாவது விட கோப்பொன்றினை ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு பயன்படுகின்ற வசதி. அப்ப கண்ட்ரோல் பிளஸ் சி என்பது கோப்பி, கண்ட்ரோல் பிளஸ் வி என்பது பேஸ்ட். அடுத்து கோப்பொன்றை நிரந்தரமாக அளிப்பதற்கு கட்டாயம் இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களுக்கு பரீட்சைக்கு இல்லாட்டியும் நீங்க கணனியை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு கோப்பை நிரந்தரமாக அளிப்பதற்கு ஷிஃப்டோட டிலீட். நாங்க சும்மா டிலீட்டை கொடுத்தா அது ரீசைக்கிள் பின்னுக்குள்ள போகும். ஷிஃப்டோட டிலீட்டை கொடுத்தால் அது ரீசைக்கிள் பின்னுக்குள்ள போகாமல் நேரடியாக அது அந்த கணனுடைய நினைவகத்திலிருந்து அளிக்கப்படும். அதற்காக பயன்படுகின்ற குறுவழிச்சாவி ஷிஃப்ட் பிளஸ் டிலீட். அடுத்து பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்த்த கேள்விதான் பார்ப்போம். பரீட்சை ஒன்றிலே பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகளை புள்ளியிடுவதற்கு பயன்படுத்தப்படும் உள்ளீட்டு கருவி பின்வருவனற்றுள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய விட ஏற்கனவே தெரியும். சாவிப்பலகை என்பது ஒரு பிரதானமான உள்ளீட்டு சாதனம். எழுத்துக்களை, இலக்கங்களை, குறியீடுகளை உள்ளிடக்கூடிய ஒரு உள்ளீட்டு சாதனம். வருடி கணனியில் உள்ள நாங்க மெனுவலாக ஹார்ட் காப்பியாக இருக்கின்ற விடயங்களை கணனில் உட்செலுத்திற்கு பயன்படுகின்ற ஒரு சாதனம் வருடி. ஒளியல் குறி வாசிப்பான் எம்சிக்யூ புள்ளிகளை உள்ளிடுவதற்கு பயன்படும். அது பட்டை குறிமுறை வாசிப்பான், அந்த பட்டை குறியை வாசிப்பதற்கு பயன்படும். எனவே மூன்றாவது விட ஒளியியல் குறி வாசிப்பான், ஒப்டிக்கல் மார்க் ரீடர், பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகளை புள்ளிடுவதற்கு பயன்படுகின்ற ஒரு வசதி OMR. சாரி, MS Word ஒரு ஆவணங்களை தயாரிப்பதுல அநேகமான அலுவலகங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மென்பொருள். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளுடைய உதாரணமான ஒரு மென்பொருள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு பிரயோக மென்பொருள். பணம் செலுத்தி பெற வேண்டிய ஒரு பிரயோக மென்பொருள். அந்த MS வேர்ட்ல உருப்பெருக்கியாக நாங்க அந்த இடைமுகத்தை பெரிதாக்கி சிறிதாக்கி பாட்டுவதற்கு பயன்படுகின்ற ஒரு வசதி. சொல்றது ஜூம். முதலாவது ஜூம்டாலே பெருசு சிறுசு ஆக்குறது. ஃபைன். ஃபைன் என்பது ஒரு ஆவணத்தில் அல்ல சொற்களை அல்ல சொல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவுகின்ற ஒரு ஆள். ஃபைன் கண்டுபிடிக்கிறது.
பிரிண்ட் ப்ரிவியூ, ஒரு ஆவணம் தட்டச்சு செய்யப்பட்டு அதனை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முந்தி நாங்க பார்க்கின்ற காட்சி பிரிண்ட் ப்ரிவியூ. ஷோர்டிங், ஏறு வரிசை இறங்கு வரிசை அடிப்படையில ஆவணத்துள்ள விடயங்களை ஒழுங்கமைப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு வசதி. அப்ப உருப்பெருக்கி ஆக்குவதற்கு பயன்படுகின்ற ஒரு வசதி ஜூம். 5வது கேள்வியை பாருங்க. எந்த ஒரு மென்பொருளையோ அல்லது ஆவணத்தையோ திறந்தால் அந்த ஆவணத்துல மூலையில வலது பக்க மூலையில இப்படியான விடயங்கள் காணப்படும். 1 2 3 அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. பாருங்க, முதலாவது விஷயம் அது மினிமைஸ் பண்ணுவது. அதை மடித்துக்கொண்டு அந்த டாஸ்க் பார்ல போறதுக்கு பயன்படும். 2வது மினிமைஸ் அல்லது ரீஸ்டோர் டவுன், அந்த சாளரத்தினுடைய அளவை பெருப்பித்து சிறப்பிக்கிறதுக்கு உதவுன்னு ஒரு ஆள். 3வது இருக்கின்றது வந்து க்ளோஸ், ஓல்டோட F4 அல்லது கண்ட்ரோலோட W என்ற இரு குறு வழிச்சாவில் இருக்குது க்ளோஸ் பண்ணுவது. எனவே இதற்கான கேள்வி என்னென்றா, உருவில் காட்டப்பட்டுள்ள எப்போதும் காணக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு பொத்தான்கள் ஆகும், கண்ட்ரோல் பட்டன்ஸ். இவற்றில் செயற்பாட்டை மூடுவதற்கு க்ளோஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டியது எந்த பொத்தானாகும்? அப்ப க்ளோஸ் என்பது தர அடையாளம். இப்ப 3வது அடுத்து பாருங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் அந்த 10 ஷார்ட்கட் சொன்னீங்களா என்ன சார் அது? ஓல்டோட F4, ஓல்டோட F4. ஓகே சார். அடுத்தது கண்ட்ரோலோட W. சரியா? மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கண்டுபிடித்து இன்னொரு வரை உள்ளிடணும். ஒரு சொல்ல கண்டுபிடித்து இன்னொரு சொல்ல உள்ளிடுவதற்கு பயன்படுகின்ற வசதியினுடைய சாவி சேர்மானம். உண்மையிலே அது தரப்படலை இங்கே தந்திரிக்கணும். அதுக்குரிய சரியான விட கண்ட்ரோலோட H. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கண்ட்ரோல் பிளஸ் H. இப்ப இங்க கண்ட்ரோலோட X என்பது கட், கண்ட்ரோலோட P என்பது பிரிண்ட், கண்ட்ரோலோட F என்பது ஃபைன். கண்டுபிடிக்கிற மாத்திரம் தான். அந்த ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் இதுக்கு வராது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிற அந்த முழுமையான ஆப்ஷனுக்கு வர வேண்டியது கண்ட்ரோலோட H. அடுத்தது கண்ட்ரோலோட S என்பது சேவ். உண்மையாகவே அதுல இனி ஃபைண்ட் என்ற மாத்திரம் வந்திருக்கிறதால 3வது விட தான் வரணும். அந்த 3வது இடத்துல Hன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கணும். ரைட், இதுல 3வது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் நீங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உங்களோட கொப்பில எழுதி H என்பதை போட்டுக்கொள்ளுங்க. கண்ட்ரோலோட M என்ன சார்? கண்ட்ரோலோட M பாரது அது வந்து பவர் பாயிண்ட் இருக்குதானே. பவர் பாயிண்ட்ல எங்களுக்கு புதிய படவில்லையை பெறுவதற்கு வருகின்ற ஒரு விஷயம். சரியா? அதுதான் கூடுதலாக வார கேள்வி. MS பவர் பாயிண்ட்ல தான் அது பயன்படும். கூடுதலாக கண்ட்ரோல் M வந்து பவர் பாயிண்ட்ல வந்து புதிய படவில்லையை பெறுறதுக்கு பயன்படும். இங்க அது பயன்படாது. இங்க நாங்க கண்ட்ரோல் M அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சரியா? ஓகே.